வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வியூவில் ஆட் பண்ணி பழகிட்டோம், கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே இந்த சிக்கன் மசாலா ஹமாம்னு சொல்லி நான் 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிக்கன் மசாலா 10 குவான்டிட்டிங்கிறத எனக்கு 5 குவான்டிட்டியாக நான் மாற்றணும். ஓகே, ஸோ அந்த மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சப்ளையர் ஃபார்மில் பண்ணது தான். சப்ளையர் ப்ராடக்ட்ஸ் மாஸ்டர்ஸ் அது கிரியேட் நியூவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்ம்லேயும் பண்ணது தான். இந்த லிஸ்ட்யூவை கிளிக் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸஸ்க்கு அந்த வேல்யூஸ் போகும். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தாங்கன்னா, சேவ் கொடுக்கும்போது அந்த ஐடி வந்து டேட்டாபேஸில் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ சேம் ஸ்டெப்பை தான் இங்கேயே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா பேஸில் செக் பண்ணாமல் இந்த லிஸ்ட் வியூவில் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்து அங்கே வரணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக. ஆனால் நான் இதுக்கு வந்து நான் இந்த இதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தட் கிடையாது. அதாவது என்னென்னா, இப்போ நான் எந்த லைனை கிளிக் பண்ணியிருக்கேன், இப்போ உதாரணத்துக்கு நான் 2 ஹமாம் சோப் கூட ஆட் பண்ணியிருக்கலாம் ஒரே இதில். இப்போ பழைய ஸ்டாக் ஹமாம் சோப், புது ஸ்டாக் ஹமாம் சோப்புன்னு சொல்லி என் கடையில் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு போடும்போது பழைய ஸ்டாக் ஹமாம் சோப்பில் 2 குவான்டிட்டி 30 ரூபா, புது ஸ்டாக் ஹமாம் சோப்பில் 3 குவான்டிட்டி, ஒன்று வந்து 35 ரூபா, அப்படிங்கிற மாதிரி கூட நான் என்ட்ரி போட்டுக்கலாம். அப்போ நான் நேம் வச்சோ மற்ற ஐடி வச்சோ, இப்போ இந்த இதை பொறுத்தவரை ஹமாம் சோப் தான், ஆனால் ரேட்டு மட்டும் தான் வேறு. அப்போ நான் நேம் வச்சோ ஐடி வச்சோ நான் எதை வச்சுமே அதை வந்து நான் ப்ராப்பராக எடிட் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு டம்மி காலம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ரிப்போர்ட் லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு டம்மி காலம் சீரியல் நம்பர், ஸோ SLNO அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன், SLNO. ஓகே, ஸோ இது இப்போதைக்கு வெளியில் தெரியுற மாதிரி வச்சுக்கிடுவோம், ஃப்யூச்சரில் அதை மறைச்சி வச்சுக்கலாம். ஸோ சீரியல் நம்பர்னு சொல்லி ஒரு டம்மி நம்பர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த டம்மி நம்பர் ஆட் பண்ணிடுறேன். நான் அப்போ ஆடு கொடுக்கும்போது லாஸ்ட்டாக lv.subitem of 5 = CSTR of product listview.listitems.count. அதாவது இதில் எத்தனை லைன் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம லைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கவுண்டே இட்டுறோம். அப்போ எத்தனை லைன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்பராக லாஸ்ட்டாக சீரியல் நம்பர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம். கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இதை நான் சுருக்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா ஒரு 10 குவான்டிட்டி 15 ரூபா மணிக்கு 150 ரூபா ஆடு. ஓகே, சீரியல் நம்பர் 1. அடுத்தது ஸோ எக் 12 குவான்டிட்டி 2 rupees மணிக்கு 24 ஆடு. ஸோ இப்போ ரெண்டாவது சீரியல் நம்பர். அதுக்கடுத்து ஹமாம் சோப் 2 குவான்டிட்டி 15 ரூபா, ஸோ 30 rupees. ஸோ தேர்ட் வந்து லைன் எனக்கு 1 by 1 சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு லைன் கோடிங் போதும் சீரியல் நம்பர் நம்ம ஜென்ரேட் ஆகிறதுக்கு. இப்போ நான் எடிட் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டம்மி சீரியல் நம்பர் கொண்டுறதுக்கு ஒரு டம்மியாக ஒரு இது வந்து கொண்டுறேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் சீரியல் நம்பர் டெக்ஸ்ட். ஓகே, ஏன் நான் அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேங்கிறது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆனால் நேம் வந்து இப்படியே வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே கீழே இன்னும் அடிஷ்னல் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணுவோம் போக. இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா ஃபுல் டெவலப்மெண்ட் போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து இதுக்கும் சீரியல் நம்பர் அதுக்கும் சீரியல் நம்பர் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் ப்ராடக்ட் சீரியல் நம்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நான் இப்போயே செட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நேம் மட்டும் இந்த மெத்தடில் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இங்கேருந்து ஐட்டம் கிளிக் பண்ணும் பொழுது, ஏன்னா நம்ம அங்கே அப்படி தான் கோடிங் எழுதுவோம், சப்ளையர் ஃபார்ம்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஐட்டம் கிளிக் பண்ணும்பொழுது ரிப்போர்ட் லிஸ்ட்டியோட ஐட்டம் கிளிக் பண்ணும்போது வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ ரிப்போர்ட் லிஸ்ட்டியோட ஐட்டம் கிளிக் பண்ணும் பொழுது, ஸோ அதே தான் நான் இங்கே பர்ச்சேஸில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் கோம்போ டாட் டெக்ஸ்ட், ஏன்னா ப்ராடக்ட் நேம் வந்து ப்ராடக்ட் கோம்போ போகணும். ஸோ அதனால் ப்ராடக்ட் நேம் டாட் டெக்ஸ்ட் = CSTR of product listview.selecteditem.text. ஸோ ஃபஸ்ட்டு காலத்துக்கு நம்ம வந்து selected item.textன்னு கொடுப்போம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ஸோ அதனால் ப்ராடக்ட் ஐடி text.text = CSTR of product listview.selecteditem.subitem of 1. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். subitem of 2ல் என்ன இருக்குதுன்னா குவான்டிட்டி இருக்குது. ஸோ அதனால் குவான்டிட்டின்னு மாற்றிக்கிறேன்.
அதுக்கடுத்து சப்ஐட்டம் ஆஃப் 3ல என்ன இருக்குதுன்னா ரேட் இருக்குது, அதனால் ரேட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து சப்ஐட்டம் ஆஃப் 4 இருக்குது, 4ல் வந்து அமௌண்ட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட். அதுக்கடுத்து சப்ஐட்டம் ஆஃப் 5ல் இருக்குது, 5 வந்து ப்ராடக்ட் சீரியல் நம்பர் டாட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு அந்த லிஸ்டியூவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு போகுதா அப்படிங்கிறத நான் கோடிங் எழுதிட்டேன். ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் என்ட்ரிஸில் பர்ச்சேஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் லிஸ்டியூவில் சிக்கன் மசாலா 10 குவான்டிட்டி, ரேட் வந்து 15 ரூபா, அமௌண்ட் வந்து 150 ரூபா ஆடு. ஸோ ஃபஸ்ட் இது எனக்கு வந்துருச்சு. அடுத்து எக் 2 குவான்டிட்டி 5 ருபீஸ் 10 ருபீஸ் ஆடு. அதுக்கடுத்து தேர்டு ப்ராடக்ட் வந்து ஹமாம் சோப் 3 குவான்டிட்டி 15 ருபீஸ் 45 ஆடு. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதாவது அந்தந்த இடத்துல போயிருக்கணும். ஸோ 2 ப்ராடக்ட் ஐடி வந்து 8, எக் ப்ராடக்ட் நேம் 2 குவான்டிட்டி 5 ருபீஸ் 10 ருபீஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு எடிட்டபிள் மோட் பாசிபிள் ஆயிடுச்சு. அதாவது எடிட்டுக்கு நான் வந்து கண்டென்ட் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த 2வது லைனை நான் வந்து 3 குவான்டிட்டின்னு மாற்றுறேன். அப்போ 5 ரூபா மணிக்குன்னா 15 ரூபான்னு சொல்லி வச்சிடுறேன். இப்போ நான் ஆடு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2வது லைன் எடிட் ஆகணும், கரெக்டுங்களா? ஆனால் இது வந்து 4வது லைனாக போய் விடுவோம். அப்போ இது நம்ம எப்படி கோடிங் எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே என்ன எது இருந்தாலும் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைனில் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருக்கோம். சீரியல் நம்பர் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, ஸோ ஃப்ரெஷ்ஷாக எழுதி போகிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். அப்போ ஆட் பட்டன் கொடுக்கும்போது ப்ராடக்ட் சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சீரியல் நம்பர் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எம்டி. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். என்னென்னா இஃப் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் சீரியல் நம்பர் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, 0வாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்கே புது லைன் தான் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுறேன். ஓகே, அதாவது ப்ராடக்ட் சீரியல் நம்பரில் ஏதாச்சும் நம்பர் இருக்கா இல்லையா, நம்பர் இல்லைன்னா அது வந்து புது லைன். ஸோ அதனால் அது அப்போ வந்து எனக்கு புது லைனுக்கான கோடிங் கரெக்டாக இருக்குது. நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ தெரில. அப்போ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பை என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் இல்லைன்னா புது லைன் ஆட் பண்ணிக்கோ, நம்பர் இருந்துச்சுன்னா ஆடே பண்ணாத அப்படிங்கிறது தான் இந்த கோடிங். இப்போ நம்ம எழுதிருக்கக்கூடிய கோடிங் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸில் போகிறேன், அது நம்பர் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். சிக்கன் மசாலா 10 குவான்டிட்டி 15 ரூபா மணிக்கு 150 ரூபா ஆடு. ஸோ எனக்கு வந்து சீரியல் நம்பர் எம்டியாக இருந்ததுனால ஆட் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை வேணாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹமாம் 2 குவான்டிட்டி 15 ரூபா மணிக்கு 30 ரூபா ஆடு. ஓகே, இப்போ அடுத்த ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஹமாமை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு குவான்டிட்டியை மாற்றுறேன், ரேட் அப்படியே இருக்கட்டும், அமௌண்ட்டை மாற்றிக்கிறேன், ஆடு. எனக்கு இப்போ மூணாவது ப்ராடக்ட் ஆட் ஆகலை, அதே டயத்தில் இது எடிட்டும் ஆகலை. என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, அப்போ எடிட் மோடு எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல எல்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எல்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இங்கே 0வாக இருந்துச்சுன்னா இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும், 0வாக இல்லை என்றால் அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இந்த எல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணுது. ஒன் செகண்ட். ஸோ டேரெக்டாக ப்ராடக்ட் லிஸ்ட் வியூ டாட் லிஸ்ட் ஐட்டம் ஆஃப் ஐன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் சீரியல் நம்பர் டாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த கோடிங் புரியுதா? ப்ராடக்ட் லிஸ்ட் வியூவோட லிஸ்ட் ஐட்டம் நம்ம வழக்கமாக ஐன்னு கொடுப்போம், அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த சீரியல் நம்பர் என்னதோ அத்தனாவது லைனை கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஐங்கிறது எதை குறிக்கும்? எத்தனாவது லைன் போய்கிட்டு இருக்குங்கிறத குறிக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து அந்த லைன் நம்பரை வந்து டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு 3வது லைன் 2வது லைன் அப்படின்னு சொல்லி நம்ம டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு CSTR ஆஃப் ப்ராடக்ட் கோம்போ. ப்ராடக்ட் கோம்போவில் இருக்கக்கூடிய வேல்யூவை அங்கே எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து டாட் சப்ஐடம் ஆஃப் 1. ஓகே, ஸோ சப்ஐடம் ஆஃப் 1க்கு வந்து எங்கேருந்து போகும்? ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட். அதுக்கடுத்து சப்ஐடம் ஆஃப் 2 அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சப்ஐடம் ஆஃப் 2க்கு வந்து இந்த சைடு எதுவுமே மாற்ற தேவையில்லை, இங்கே வந்து குவான்டிட்டி. ஓகே, சப்ஐடம் ஆஃப் 3 வந்து ரேட். ஸோ சப்ஐடம் ஆஃப் 3. அதுக்கடுத்து அமௌண்ட். சப்ஐடம் ஆஃப் 4. இந்த சப்ஐடம் ஆஃப் 5 அதாவது சீரியல் நம்பர் வந்து நமக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கும், ஏன்னா எடிட் தான் பண்ணுறோம், அதனால் நம்ம இதை வந்து செட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எடிட்டபிள் மோடில் சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம எடிட்டே பண்ணுறோங்கிறதுனால மறுபடியும் ஒரு தடவை
கோடிங்கில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மறுபடியும் ஒரு தடவை இந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரியுதான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆடு கொடுத்த உடனே ப்ராடக்ட் சீரியல் நம்பரில் ஏதாச்சும் வேல்யூ இருக்கா இல்லையா, வேல்யூ இல்லைன்னா அது வந்து புது லைன், புதுசாக ஒரு லைன் வந்து நம்ம லிஸ்ட் வியூவில் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். வேல்யூ இருந்துச்சுன்னா எடிட்டபிள் மோட், ஏற்கனவே இருக்கக்கூடிய லைனை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு செட் எல்வி அப்படிங்கிற கோடிங் யூஸ் பண்ணிக்கிறோம். பழசு ஏற்கனவே இருக்கக்கூடிய லைனுங்கிறதுனால அந்த லைன் நம்பரை டேரெக்டாக நம்ம கொடுத்துட்றோம். வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் சீரியல் நம்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டில் அந்த கரண்ட் நம்பர் சீரியல் நம்பர் லைன் நம்பர் இருக்கிறதுனால அந்த லைன் நம்பரை வேல்யூவாக மாற்றி கொடுத்துட்றோம். அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு தேவையான மாதிரி அந்த காலத்துக்கு எந்த வேல்யூ போகணுங்கிறதையும் அசைன் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணுறோமோ அல்லது எடிட் பண்ணுறோமோ பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் கோம்போ ஆகட்டும், குவான்டிட்டி ஆகட்டும், எல்லாமே ரீஃப்ரெஷ் ஆகணுங்கிறதுக்காக நம்ம இந்த கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ சேவ் பண்ணுறேன், ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எடிட் மோடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சிக்கன் மசாலா இதை கம்மி பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா ஒரு குவான்டிட்டி 12 ரூபான்னா 12 ரூபா ஆடு. அதுக்கடுத்து எக்கு 5 குவான்டிட்டி 5 ரூபா மணிக்கு 25 ஆடு. அதுக்கடுத்து ஹமாம் 3 குவான்டிட்டி 15 ரூபா மணிக்கு 45 ரூபா ஆடு. இப்போ நான் வந்து எக்கை தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ எக்கை வந்து 5 குவான்டிட்டிங்கிறத 4 குவான்டிட்டியாக மாற்றிடுறேன். அமௌண்ட் 20 ரூபான்னு சொல்லி மாற்றிடுறேன். மாற்றிட்டு ஆடு கொடுத்தா எனக்கு அந்த லைன் எடிட் ஆகுது. ஓகே, இப்போ புது ப்ராடக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். மேகி நூடுல்ஸ் 1 10 ரூபா மணிக்கு 10 ரூபா ஆடு. அதாவது புது லைன் க்ரியேட் ஆகணும். இப்போ நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு நடக்கணும். ஸோ இப்போ எக்கை மறுபடியும் கிளிக் பண்ணி 4 குவான்டிட்டி இல்லை 3 குவான்டிட்டின்னு மாற்றுறேன். அமௌண்ட்டை வழக்கம் போல் 15ன்னு மாற்றுறேன். அந்த லைன் கரெக்டாக எனக்கு அப்டேட் ஆகுது. ஓகே, இப்போ மறுபடியும் சிக்கன் மசாலாவை 2 குவான்டிட்டின்னு மாற்றுறேன். அமௌண்ட்டை 24ன்னு மாற்றுறேன். அந்த லைன் எனக்கு கரெக்டாக அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஒரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். டாய் 1 100 ரூபா, அமௌண்ட் வந்து 100 ரூபா ஆடு. புது லைனாக தான் அட்டாச் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு எடிட்டபிள் மோட் ப்ராப்பர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு லிஸ்ட் வியூவில் நீங்கள் பண்ணியிருக்கதை சீரியல் நம்பருங்கிற இந்த கான்செப்ட் மூலமாக தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ சீரியல் நம்பர் இருந்தால் தான் எடிட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, யூனிக் ஐடி. ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஐடி கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஐடியை பேஸ் பண்ணி நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட் வியூவை பொறுத்தவரை இந்த சீரியல் நம்பர் தான் யூனிக் ஐடி. ஓகே, தேங்க்யூ.